அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபெர்டிலிட்டி, பயோ ஃபெர்டிலைசர் கன்சாக்ஷியா, உயிர் உர கூட்டமைப்பு. இதில் மொத்தம் 6 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. மொத்தம் 7 வகையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது. 3 பேரூட்டச்சத்துக்கள், அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் சொல்லக்கூடிய 3 பேரூட்டச்சத்துக்களை கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, அயன், சல்ஃபர், சிலிக்கா, ஜிங்க்னு சொல்லக்கூடிய 4 நுண்ணூட்டச்சத்துக்களையும் எடுத்து கொடுக்குது. இது ஒவ்வொரு நுண்ணுயிர்களும் என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அசட்டோபாக்டர், நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியான்னு சொல்லுவோம். இது வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை தாவரங்களுக்கு கிரகித்து கொடுக்கும். அதனால வந்து பயிர் வளர்ச்சி நல்லா அதிகரிக்கும். ரெண்டாவது பேசிலஸ் மெஜிட்டாரியம், பாஸ்பரஸ் சொலிபிளைசிங் பாக்டீரியான்னு சொல்லுவோம். பாஸ்பரஸ் சத்துக்களை தாவரங்களுக்கு கரைச்சி கொடுக்கும். நோய்க்கு நல்ல ஒரு நோய் தடுப்பானாகவும் இருக்கும். அதிக வெயில் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது வெப்பநிலை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை தாங்கி வளரக்கூடிய தன்மையை தாவரங்களுக்கு எடுத்து கொடுக்கும். மூன்றாவது ஃப்ரெட்டுரியா ஆரன்ஷியா, பொட்டாஷ் மொபிலைசிங் பாக்டீரியான்னு சொல்லுவோம். இது பொட்டாசியம் சத்துக்களை தாவரங்களுக்கு எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்லாத மண்ணோடைய வளத்தை அதிகரிக்கும். அதிக மகசூலை ஈட்டி கொடுக்கும். நான்காவது குளுக்கோனோ அசிட்டோபாக்டர் டைசோட்ரோபிகஸ், இது ஒரு வகையான ஜிங்க் சொலிபிளைசிங் பாக்டீரியா. இந்த ஜிங்க் சத்தை தாவரங்களுக்கு கரைச்சி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, மண்ணோடைய தன்மையை தாவரங்கள் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கும். வறட்சி காலங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பாக்டீரியா இது. ஐந்தாவது அசிடோதயோபேசிலஸ். இந்த அசிடோதயோபேசிலஸ் ஒரு வகையான சல்ஃபர் ஆக்சிடைசிங் பாக்டீரியா. அது மட்டும் இல்லைங்க, அயன் சொலிபிளைசிங் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அயன் மற்றும் சல்ஃபர் சத்துக்களை தாவரங்களுக்கு கரைச்சி கொடுக்கும். மண்ணுடைய தன்மையை தாவரங்கள் வளர்வதற்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்கும். ஆறாவது பேசிலஸ் அமிலோலிகிஃபேசியஸ், இது ஒரு வகையான சிலிக்கான் சொலிபிளைசிங் பாக்டீரியா. இது சிலிக்கான் நுண்ணூட்டச்சத்துக்களை தாவரங்களுக்கு கரைச்சி கொடுக்கும். வேருடைய வளர்ச்சியை அதிகரிக்கும். செடிகளுடைய வளர்ச்சி தன்மையும் அதிகரிக்கும். இதோடைய முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இது ஒரு வகையான பயோஸ்டிமுலண்டாக செயல்படும். ஐஏஏ, ஐபிஏ, ஆக்சின், ஜிப்ரலின் போன்ற என்சைம்கள் சுரக்கிறதுக்கு முக்கிய உதவி ஏற்படுத்தி கொடுக்கும். அது இதனால என்ன ஆகும் அப்படின்னா, பூக்கும் தன்மையும் அதிகரிக்கும். காய் காய்க்கிற தன்மையும் அதிகரிக்கும். அதிக மகசூலை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது டெஸ்ட்ரோஸ் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம பவுடர் ஈஸியாக தண்ணியில் கரையக்கூடிய தன்மையை கொண்டுதான் இருக்கும். இப்போ 3 மாதம் 6 மாத பயிராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் இருந்தாவே போதும். அதுவே வருடாந்திர பயிராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு 2 பேக்கெட், அதாவது 500 கிராம் நம்ம யூஸ் பண்ணால் போதும். இதில் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, 2லேருந்து 4 நாட்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்டை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம தண்ணியில் கரைக்கும் போது டெஸ்ட்ரோஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால நாட்டு சக்கரைன்னு சொல்லி நம்ம தண்ணியை கலக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஈஸியாக தண்ணியில் கரைஞ்சிரும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ரே மூலயமாவும் ஈஸியாக கொடுத்துக்கலாம். சொட்டு நீர் இருந்துச்சு, அதாவது ட்ரிப் நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா அது மூலயமா நம்ம ஈஸியாகவும் கொடுத்துக்கலாம். அது இல்லை அப்படின்னா வேர் சிகிச்சை மூலயமா நம்ம கொடுக்கலாம். இதில் முக்கியமான தகவல் என்னது அப்படின்னா, உரத்தை நீங்கள் விவசாயிகள் மூட்டை மூட்டையாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, டன் கணக்கில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது 3 டைம் நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது அவசியமே இருக்காது. முதல் டைம் யூஸ் பண்ணும்போது உரத்தை பாதிக்கு பாதி அளவாக நீங்கள் குறைச்சிக்கிட்டா போதும். 2வது டைம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் 3/4 பாகமாக குறைச்சிக்கலாம். 3வது டைம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு உரமே மற்ற உரம் எதுவும் யூஸ் பண்ணவே தேவையில்லை. நம்ம ப்ராடக்ட் மட்டுமே போதுமானது. ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன், ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ இருந்தாவே போதும். அதுவே வருடானந்த பயிரா இருந்துச்சு அப்படின்னா 500 கிராம் இருந்தாவே போதுமானது. ரைட்லா ரைட். என்னடாங்க சத்தம், இந்த கிளம்பிட்டேன். இதுல மேலும் நன்மைகள் இருக்கிறதுனால விவசாயிகள் அனைவரும் நீங்க பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தொடர்புக்கு 63233331005. இணையத்திற்கு www.cryptobiotech.com.